ते नमने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை 13வது சாப்டர் படிக்கிறோம். 13ல 31வது ஸ்லோகம் கரெக்டுங்களா? கரெக்ட். ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹிஸ் டிவைன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். யதா பூத ப்ருதக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி தத ஏவ ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத் யதே ததா. அறிவுள்ள மனிதன் பல்வேறு ஜட உடல்களில் பல்வேறு தோற்றங்களை காண்பதை நிறுத்தி உயிர்வாளிகள் எவ்வாறு எங்கும் பறந்துள்ளனர் என்பதை எப்போது காண்கின்றானோ அப்போது அவன் பிரம்மன் உணர்வை அடைகிறான். பொருளுரை: தனது பல்வேறு இச்சைகள் காரணத்தினால் ஜீவாத்மா பற்பல உடல்களை ஏற்கிறான் என்றும் உண்மையில் அவை ஆத்மாவிற்கு சொந்தமானவை அல்ல என்றும் எப்போது ஒருவன் காண்கின்றானோ அப்போது அவன் உண்மையில் காண்கின்றான். நிறைய பேர் பார்ப்பாங்க. எதை பார்ப்பாங்கன்னா, எப்படி ஒரு காட்டு விலங்கு மான் தண்ணீருக்காக தேடி அலையும். அப்ப தூரத்துல காணல் நீர் தெரியும். காணல் நீரை உண்மையான நீரென கருதி ஓடி 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 அது மயக்கம் போட்டு செத்து விழுந்துரும். அது போல இந்த மனிதன் இந்த உலகை எப்படி காண வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்றார். எப்படின்னா, நம்மளோட இச்சையின் காரணமாகவே இந்த ஜட உடலை எடுத்திருக்கிறோம். இந்த உடல் ஒரு உடல் கிடையாது, பற்பல உடல்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறான் மனிதன். மனிதனா மட்டும் பிறக்கிறது இல்ல, பற்பல உடல்களாக பல பல ஜீவராசிகள், 84 லட்சம் ஜீவராசிகள். சோ அது ஆத்மாவிற்கு சொந்தமானதில்லை, ஏன்னா அது அழியக்கூடியது. அதை உண்மையாக காண்கின்றானோ அவன்தான் சரியாக காண்கின்றான். இப்ப ஜட கருத்துடன் நாம் வாழ்க்கை வாழும்போது சிலரை தேவராக, சிலர் மனிதராக, சிலர் நாய் பூனையை காண்கின்றோம். இது பௌதிக பார்வை, உண்மையான பார்வை கிடையாது. இந்த ஜட வேறுபாடுகள் வாழ்வை பற்றிய ஜட கருத்துக்களினால் எழுபவை. எப்படி வேறுபாடா நாம பாக்குறோம் அப்படின்னா, அத உள்ள இருக்கிற ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பார்க்காம வெளிப்புற உடலை மட்டும் பார்ப்பது அப்படிங்கிறது நம்ம ஜட கருத்துக்களால உண்டானது. சோ ஜடவுடல் அழிவுற்ற பின்னர் ஆத்மா ஒன்றே ஆன்மீக ஆத்மா. அது இந்த ஜடவுடல் அழிந்த உடனே இந்த ஆத்மா ஆன்மீக ஆத்மா என்பதை உணர்ந்து ஜட இயற்கையின் தொடர்பினால் பல்வேறு விதமான உடல்களை அடைகிறான் என்பதை புரிஞ்சுக்கிறவன் தான் உண்மையான காண்பவன். இதை ஒருவன் காண இயலும்போது அவன் ஆன்மீக கண்ணோட்டத்தை அடைகிறான். இவ்வாறாக மனிதன் மிருகம், பெரியவன், சிறியவன் போன்ற வேறுபாடுகளிலிருந்து விடுபட்டு தனது உணர்வினை தூய்மைப்படுத்தி தனது ஆன்மீக அடையாளத்தினை கிருஷ்ண உணர்வில் அபிவிருத்தி செய்ய முடியும். அதன் பின்னர் ஒருவன் எவ்வாறு விஷயங்களை காண்பான் என்பது நாம அடுத்தடுத்து பார்க்க போறோம். சோ அதுதான் பிரம்மபூத நிலை. பிரம்மபூத பிரசன்னாத்மா நாச்சோச்சதி நாகாங்சதி சம சர்வேசு பூதேசு மக்பக்திம் லபதே பரான். சம சர்வேசு பூதேசு அப்படின்னா எல்லா உயிர்களையும் சமமாக காண்கின்றான். அடுத்தது 32வது பதம். அநாதித்வான் நிர்குணத்வாத் பரமாத்மாயம் அவ்யயः சரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே. நித்தியத்தின் பார்வை உடையவர்கள் அழிவற்ற ஆத்மா தெய்வீகமானது, நித்தியமானது, இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை காண முடியும். ஜடவுடலின் தொடர்பினால் இருந்தாலும் கூட அர்ஜுனா, ஆத்மா எதையும் செய்வதோ பந்தப்படுவதோ இல்லை. அழிவற்ற ஆத்மா தெய்வீகமானது, ஆன்மீக ஆத்மா, அது நித்தியமானது. அதுதான் நம்ம 2வது அத்தியாயத்தில் நிறைய படிச்சிருக்கிறோம். நாஜாய் தேவா மிரிய தேவா கதா சின்னாயம் பூத்வா பவிதவன பூயஹ ஜோ நித்யஹ சாஸ்வதோ அயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே
நத்வே வாகம் ஜாதுநாசம் நத்வே நேமே ஜனாதிபாக ந சைவ ந பவிஷ்யாம சர்வே வயம் அதகபரம். இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் நாம் பார்க்கிறோம். அப்ப ஜடவுடல் பிறவி எடுப்பதால் உயிர்வாளியும் பிறப்பதாக தோன்றலாம். உண்மையா உயிர்வாளி பிறக்கிறது கிடையாது. உயிர்வாளி எப்ப பிறந்தான், அந்த ஆத்மா எப்ப தோன்றியது என்பதற்கு காலக்கெடுவே இல்லை. பிறப்பு அப்படிங்கிறது உடலுக்கு தான், ஆத்மாக்கு கிடையாது. ஆத்மா அழிவற்றது, எப்பவும் அப்படியேதான் இருக்கு. அது தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. சோ இந்த உடல் தான் மாறி மாறி தோன்றி பலவித உடல்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது, அவனவன் கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி. சோ உயிர்வாளி நித்தியமானவன், அவன் பிறப்பற்றவன். ஜடவுடலில் இருந்தாலும் கூட அவன் நித்தியமானவனும் தெய்வீகமானவனும் ஆவான். எனவே அவன் அழிக்கப்பட முடியாதவன். சோ இந்த உயிரை கொல்லவோ எரிக்கவோ உலர்த்தவோ நனைக்கவோ முடியாது, ஆயுதங்களால் கொல்லவும் முடியாது. சோ ஆத்மா அப்படிங்கிறது நித்தியமானவன். அது மாதிரிதான் ஆன்மீக உடல் அப்படிங்கிறது நித்தியமானது. இப்போ நாரதர் ஆன்மீக உடல் எடுத்த முக்தி பெற்ற ஆத்மா. அவர் சர்வலோக சஞ்சாரி. எந்த லோகத்துக்கு வேணா அவர் பாஸ்போர்ட்டோ விசாவோ எடுக்க வேண்டியது கிடையாது. எங்க வேணா அவர் போலாம். அப்படி ஒரு வரம் இருக்கு. சாபமே வரமா மாறுச்சு. அப்போ ஒரு தடவை ராவணன் பார்த்தான். ராவணன் பார்த்துட்டு, எங்க போயிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு. நான் பகவானோட நாமத்தை சொல்லி எல்லாரும் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு ராவணன் சொல்றான். அது என்னது பகவானோட நாமம், என்னோட நாமம் தானே பெருசு அப்படின்னு சொல்லி. இல்ல இல்ல, பகவானோட நாமம் தான் பெருசு அப்படின்னு சொல்லும்போது, நீ யார் சொல்றக்கு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து வெட்டுறான். வெட்டும் போது இந்த நிழலை நாம வெட்ட முடியுமா? நிழலை, நம்ம உடல்ல இருந்து நிழல் வருது, ஷேடு. அதை யாராவது வெட்ட முடியுமா? அந்த மாதிரி நாரதரோட வெட்டி வெட்டி பாக்குறான், வெட்ட முடியல. கத்தி உள்ள போய் வெளியில வருது. அவருக்கு ஒண்ணுமே ஆகல. அவர் ஆனந்தமா இருக்கார், சச்சித் ஆனந்தமயமா இருக்கார். இப்ப நாரதர் சொல்றார், நீ என்னை வெட்ட முடியாது முட்டாளே அப்படின்னு. அது எப்படி முடியாது? நான் எல்லாரையும் கொண்டு கூச்சிட்டு இருக்கேன், உன்னை மட்டும் வெட்ட முடியலையே அப்படின்னு கேட்கும்போது, இது ஆன்மீக உடல். ஆன்மீக உடலா? அப்ப ஏன் எனக்கு கிடைக்கல? அவர் ராவணனுக்கு அப்ப கூட புரியல. நான் சாதாரண மனிதனா பிறந்திருக்கிறேன், அசுரனா பிறந்திருக்கிறேன். அசுரரோ மனிதரோ இந்த ஜடவுலகில் பிறக்கும் எல்லா ஜீவராசிகளும் மரணத்திற்கு உட்பட்டது. உடலுக்குத்தான் மரணமே தவிர ஆத்மாக்கு கிடையாது அப்படின்னு அவனுக்கு புரியல. அப்ப நாரதரோட உடல் ஆன்மீகமானதுன்னு புரியல. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி உடல் வேணுமே அப்படின்னு நாரதர்கிட்ட கேக்குறார். இந்த மாதிரி உடல் வேணும்னா நீ பக்தி தொண்டு பண்ணு, பகவானை நீ சரணம் புகு, சரணமடை, ஸ்ரீராமரை சரணமடை அப்படின்னு. அது எப்படி முடியும் ராவணனால? ஏன்னா அகங்காரத்தின் மொத்த உருவம் ராவணன், பேராசை, காமம். அந்த காமத்தினாலதான் சீதா தேவி கடத்திட்டு போனான். சோ இப்படி ஜட உடல் பிறப்பி எடுப்பதால், ஜட உடல் ஆன்மீக உடல் கிடையாது, ஜட உடல் பிறவி எடுப்பதால் உயிர்வாளியும் பிறப்பதாக தெரியும். ஆனால் உண்மையில் உயிர்வாளி நித்தியமானவன், பிறப்பற்றவன், அவன் தெய்வீகமானவன். எனவே அழிக்கப்பட முடியாதவன். இயற்கையிலேயே அவன் ஆனந்தமயமானவன். ஆனந்தமயோ அபியாஷாத். அவன் தன்னை ஜட செயல்களுடன் ஈடுபடுத்திக் கொள்ளுவதில்லை. எனவே ஜட உடலின் தொடர்பினால் ஆற்றப்படும் செயல்கள் அவனை பந்தப்படுத்துவதில்லை. சோ இயற்கையாகவே நாம் எல்லாரும் ஆன்மீக ஆத்மாக்கள். அதனால நாம் ஆன்மீக செயல்ல தான் ஈடுபடணும். அதுதான் நம்மளுக்கு உகந்தது. ஏன்னா இப்ப பாருங்க, ஒரு மனித உடல் அப்படின்னா மனித உடலுக்கு இயற்கையாக உகந்தது இயற்கையான உணவுப் பொருட்கள். ஆனா நம்ம அதை என்ன பண்றோம்னா, மாமிசம், கருவாடு, மீன் அதை இதை சாப்பிட்றதுனால அவனுக்கு உடம்புல பல நோய்கள் வருது, பாவம் ஏற்படுது. அதுதான் இயற்கை. ஆனா விலங்கு கூறியது என்ன? இந்த புலி, சிங்கம், கரடி அதெல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடியது. அதுக்கு தகுந்த பல்லு, அதுக்கு தகுந்த குடல் கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதனுக்கு அப்படி கொடுக்கப்படல. நீளமான குடல் இருக்கிறதுனால மாமிசம் எல்லாம் சீக்கிரம் ஜீரணிக்க முடியாது நம்மளால. ஆனா அதை சாப்பிட்றதுல அவன் அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறான்.
அதனால பாவத்தையும் அனுபவிக்கிறான். சோ ஒரு தேளுக்கு என்ன இயல்பு? கொட்டுறது. ஒரு மிளகாய்க்கு என்ன இயல்பு? காரம். ஒரு உப்புக்கு என்ன இயல்பு? உவர்ப்பு. அது போல நம்மளோட இயல்பு என்னன்னா, ஜீவேன சொருபகய கிருஷ்ணர நித்யதாஸ். ஏன்னா நம்ம பகவானோட அங்க துணுக்கு. அப்ப பகவானுக்கு சேவை செய்வதுதான் நம்மளோட இயல்பு. அதை விட்டு என்னோட பகவானை விடுத்து நான் தனியா அனுபவிக்கணுங்கிறது நம்ம இயல்புக்கு மாறான விஷயம். அதனாலதான் நாம் துன்பம் அடைகிறோம். அந்த ஆனந்தத்தை நாம அடையறது இல்ல. ஆனா இயற்கையாகவே நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அது மறைஞ்சிருக்கு, வெளிப்படாத தன்மையில. ஆனந்தத்தை நம்ம கிட்டயே வச்சுட்டு, சட்டியில வெண்ணெய வச்சுட்டு நெய் களைஞ்ச மாதிரி நம்ம கிட்டயே ஆனந்தம் இருக்கிறத உணராம நம்ம வெளியில தேடுறோம், ஜட உலகத்துல தேடுறோம். ஆன்மீகமான அந்த ஆத்மா ஜடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால அதுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது இல்ல. அவன் தன்னை எந்த ஜட செயலிலும் ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. எனவே ஜட உலகின் தொடர்பால் ஆற்றப்படும் செயல்கள் அவனை பந்தப்படுத்துவதில்லை. சோ பிரம்மபூத பிரசன்னாத்மாவை வந்து எந்த ஜட தொடர்பில் மாற்றப்படும் செயல்கள் அவனை பந்தப்படுத்துறது இல்ல. அடுத்தது 33வது ஸ்லோகம். யதா சர்வகதம் சௌக்ஷ்ம்யாம் ஆகாசம் நோபலிப்யதே சர்வத்ர வஸ்திதோ தேஹே ததாத்மா நோபலிப்யதே. எங்கும் நிறைந்திருந்தாலும் தனது நுண்ணிய இயற்கையினால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருக்கிறது. அதுபோல பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை. ஏன்னா நுண்ணிய பிரம்மபூத நிலையில அவனுக்கு எல்லாம் பக்குவம் வரும்போது, மெச்சூரிட்டி வரும்போது அவன் வந்து உடல் அப்படிங்கிற ஜடத்தோட அவன் கலப்பதில்லை. உடல் வந்து வெளிப்புறமானது. நான் ஆத்மா அந்த நித்திய ஆத்மா ஆனந்தமயமானவன் என்பதை அறிந்து அவன் அந்த ஜடத்தை பத்தி அதிகமா கவலைப்படுறதில்ல. எப்படி ஒரு ஆகாயம் வந்து எதனுடனும் கலக்காமல் இருக்கின்றதோ அது போல. இப்ப நீர், மண், மலம் மற்றும் என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றிற்குள்ளும் காற்று போகிறது, எதனுடனும் கலப்பதில்லை. அதுபோல உயிர்வாளி பல்வேறு விதமான உடல்களில் அமைந்திருந்தாலும் தனது நுண்ணிய தன்மையினால் அவற்றிலிருந்து தனித்து விளங்குகிறான். எனவே ஆத்மா இவ்வுடலின் தொடர்பில் இருப்பது எவ்வாறு என்பதையும் உடல் அழிந்த பின் அவன் எவ்வாறு என்பதையும் ஜட கண்களால் காண்பது சாத்தியமல்ல. ஜட விஞ்ஞானத்தில் இதை ஆராய்ந்து யாராலும் அறிய முடியாது. சோ எப்படி ஒரு நீர், மண், மலம் இதுலெல்லாம் வந்து காற்று புகுந்து வெளியில வருது, அதனோட கலந்துறது கிடையாது. அது போல எப்படி நாம வந்து பல உடல்களை எடுக்கின்றோம், அதுல இருந்து எப்படி அந்த உடல்ல இருந்து வெளியில வர்றோம், ஆத்மா இவ்வுடலின் தொடர்பில் இருப்பது எவ்வாறு அப்படிங்கிறது எல்லாம் தெரியறது கிடையாது. எந்த விஞ்ஞானியாலும் இதை ஆராய்ந்தறிய முடியாது. ஸ்லோகம் 34. யதா பிரகாசயத் ஏக கிருஷ்ணம் லோகம் இமம் ரவி க்ஷேத்ரம் சேத்ரி ததா கிருஷ்ணம் பிரகாஷயதி பாரத. பரதனின் மைந்தனே, ஒரே ஒரு சூரியன் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பிரகாசமாக்குவதைப் போல உடலில் இருக்கும் ஆத்மா தனது உணர்வினால் உடல் முழுதும் பிரகாசப்படுத்துகிறான். ஒரு சூரியன் போதும் பல பிரபஞ்சங்களை அது எப்படி பிரகாசப்படுத்துகிறதோ அது போல இந்த நுண்ணிய ஆத்மா அது அதாவது அதனோட சைஸ் ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முடியோட 10,000 பங்குல ஒரு கூறு தான் ஆத்மாவோட சைஸ். இன்ன வரைக்கும் எந்த லென்ஸ் வச்சும் எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்கப்படாதது ஆத்மாவோட அளவு. அந்த ஆத்மா இருக்கங்காட்டிக்குத்தான் தலை முதல் பாதம் வரை இந்த உடல் பிரகாசம் அடைகின்றது. அதாவது தலை முதல் கால் வரைக்கும், பாதம் வரைக்கும் நம்மளுக்கு அந்த உணர்வு வெளிப்படுது. உணர்வை பற்றி பல்வேறு கொள்கைகள் இருக்கின்றன. இங்க பகவத்கீதையில் சூரியனும் சூரிய கதிர்களும் உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஓரிடத்தில் அமைந்துள்ள சூரியன் அகிலம் முழுவதையும் பிரகாசப்படுத்துவது போல சிறு துகளான ஆன்மீக ஆத்மா உடலின் இதயத்தில் அமைந்திருந்தாலும் உணர்வின் மூலம் உடல் முழுதும் பிரகாசப்படுத்துகிறது. எனவே சூரிய கதிர் அல்லது வெளிச்சமானது சூரியன் இருப்பதற்கு சாட்சியாக விளங்குவதைப் போல உணர்வானது ஆத்மா இருப்பதற்கு சாட்சியாக விளங்குகிறது. உடலில் ஆத்மா இருக்கும்பொழுது
உணர்வானது உடல் முழுதும் காணப்படுகிறது. ஆத்மா உடலிலிருந்து நீங்கிய உடனே உணர்வு எதுவும் இருப்பதில்லை. அறிவுள்ள எந்த மனிதனாலும் இதை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். எனவே உணர்வு என்பது ஜடப்பொருள்களின் கலவையினால் உற்பத்தி செய்யப்படுவது அல்ல, அது ஆத்மாவின் அறிகுறியாகும். சோ இங்க உணர்வு அப்படின்னா இந்த ஜடப்பொருளான பஞ்சபூதங்களால் ஆன பொருட்களால் உற்பத்தி செய்யப்படுறது கிடையாது. உணர்வு எப்படி வருது? ஆத்மாவின் மூலமாக. ஆத்மா ஒரு உடல்ல இருக்கிறதுனால அந்த உணர்வு வருது. சோ அது ஆத்மாவின் அறிகுறி. ஆத்மாவும் உணர்வும் பரம உணர்வின் தன்மையில் ஒன்றாக இருப்பினும் ஆத்மாவின் உணர்வு பரமமானது அல்ல. ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட உடலின் உணர்வும் மற்றொரு உடலின் உணர்வும் ஒன்றாக இருப்பதில்லை. ஆனால் ஜீவாத்மாவின் நண்பனாக எல்லா உடலிலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவோ எல்லா உடல்களையும் உணர்கிறார். இதுவே தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வேறுபாடு. சோ ஆத்மா பரமாத்மா நம்ம உடல்ல ரெண்டு பேரு சேத்ரக்ஞ அப்படின்னு அறிபவராக உள்ளார், உடலை பற்றி அறிபவர்களாக. ஆனா இந்த ஆத்மாவுக்கு ஒரு உடலை பற்றி கூட ஒழுங்கா தெரியாது. அப்ப பல உடல்களை பற்றி எப்படி ஆத்மா உணர முடியும்? சான்ஸே கிடையாது. ஆனா பரம ஆத்மா, பரம அப்படின்னா உயர்ந்த ஆத்மாவான அந்த பரமாத்மா, அவர் எல்லா உடல்லையும் இருக்கிறதுனால எல்லா எல்லா ஜீவராசிகளை பற்றியும், ஜீவராசிகளின் நண்பனாக சுக்ருதம் சர்வபூதானாம், ஏன்னா அவர் எல்லாருக்கும் நண்பரா அவர் ஒருத்தர் தான் இருக்கார். அவர் எல்லாரையும் பற்றி அறிவார். அப்போ ஒரு தனிப்பட்ட ஆத்மாவுக்குள்ள உணர்வும் அந்த பரம ஆத்மாவுக்குள்ள உணர்வும் ரொம்ப வேறுபாடு நிறைய இருக்கு. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம் 35. சேத்ர சேத்ரஜ்ஞோர் ஏவம் அந்தரம் ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதி மோக்ஷம் சயே விதுர் யாந்திதே பரம். உடலுக்கும் உடலின் உரிமையாளனுக்கும் இடையில் உள்ள இந்த வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து, ஞான சக்ஷுஷா அப்போ ஞான கண்களை கொண்டு அறிந்து ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறைகளை புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கை அடைகின்றனர். சோ அதாவது ஞானத்தின் கண் கொண்டு பார்க்கணும். எதுக்கு? சேத்ரக்ஞ அந்த ரெண்டு பேருக்கு ஆத்மா பரமாத்மாக்குள்ள இல்ல வேறுபாடு, சேத்ர அப்படின்னு உடலுக்குள்ள வேறுபாடு, இதை எல்லாத்தையும் புரிந்து அந்த இயற்கையின் பந்தத்திலிருந்து வெளிவருபவன் முக்தி பெறுகிறான். இந்த 13ஆம் அத்தியாயத்தின் விளக்கம் யாதெனில், உடலின் உரிமையாளன் பரமாத்மா, இதற்குடையில் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். உடல்னா என்ன? களம். அது ஜடத்தால் ஆனது. ஆத்மா அப்படின்னா அதுவும் உயர்ந்த ஆத்மா. ஆத்மா அப்படின்னாலே தெய்வீகமானது. அதுல அந்த ஆத்மாக்களில் உயர்ந்த ஆத்மா பரமாத்மா, அவரும் தெய்வீகமானவர். அவர்தான் நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கிறார், எல்லா ஜீவராசிக்குள்ளயும் பரமாத்மாவா இருக்கிறார். சோ இதுக்குள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்திக்கான வழிமுறை. பின்னர் அவன் உன்னத இலக்கை நோக்கி செல்ல முடியும். நம்பிக்கை உள்ள மனிதன் முதலில் கடவுளை பற்றி கேட்பதற்கான ஒரு நல்ல சங்கத்தினை பெற்று அதன் மூலம் படிப்படியாக தெளிவு பெற வேண்டும். சோ சத் சங்கம், பக்தர்களுடைய சங்கம் இல்லாம அவனால எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. அதுவும் ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டு ஜடத்திற்கும் ஆன்மாக்கும் இல்ல வேறுபாட்டை அவன் கத்துக்கணும். அதுவே மேற்கொண்டு ஆன்மீக உணர்வை பெறுவதற்கு மைல்கல்லாக அமைகிறது. ஆன்மீக உணர்வு அப்புறம்தான் கிடைக்கும். ஜடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு. சோ இது எப்படி கத்துக்கணும்? பக்தர்கள் சங்கம் மூலமாக பரம்பரை வழிவந்த குருவை அணுகி கேட்கணும். அவர் வழிவந்த சீடர்கள் மூலமா கேட்கணும். அவர் வழிவந்த பக்தர்கள், குரு, சாது, சாஸ்திரா. சோ பல்வேறு அறிவுரைகளின் மூலம் ஆன்மீக குரு தனது சீடர்களுக்கு வாழ்வின் ஜடக்கண்ணோட்டத்திலிருந்து விடுபட கற்றுக் கொடுக்கிறார். உதாரணமா பௌதிக கருத்திலிருந்து அர்ஜுனனை விடுவிப்பதற்காக பகவத்கீதையில் கிருஷ்ணர் உபதேசிப்பதை நாம பார்க்கிறோம். சோ இந்த உடல் ஒரு ஜடப்பொருள் என்பதை ஒரு நாள் புரிந்து கொள்ள முடியும். உடலே 24 மூலக்கூறுகளாக பிரித்தறிய முடியும். இது ஸ்தூல தோற்றமாகும். மனமும் மனதளவிலான விளைவுகளும் சூட்சும தோற்றமாகும். சூட்சுமம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது. சோ மனது அப்படிங்கிறது
சூட்சும உடல்ல ஒரு பகுதி. மனம், புத்தி, அகங்காரம். இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. மேலும் இவற்றுக்கு இடையிலான விளைவுகளை வாழ்வின் அறிகுறிகளாக அமைகின்றன. ஆனால் இதற்கு அப்பாற்பட்ட நிலையில் ஆத்மா உள்ளான், பரமாத்மாவும் உள்ளார். இந்த ஜட உலகமானது ஆத்மாவும் 24 மூலக்கூறு பொருட்களும் சேர்ந்த கலவையினால் இயங்குகிறது. ஆத்மாவும் பௌதிக மூலக்கூறுகளும் இணைந்த கலவையே இந்த முழு ஜட தோற்றம் என்பதையும் பரமாத்மாவின் நிலையும் யாரால் காண முடிகிறதோ அவன் ஆன்மீக உலகுக்கு மாற்றம் பெற தகுதியுடையவன் ஆகிறான். இந்த விஷயங்கள் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் அறிவதற்குமே ஆகும். ஆன்மீக குருவின் உதவியுடன் இந்த அத்தியாயத்தினை முழுமையாக புரிந்து கொள்வது அவசியம். இயற்கையும் அனுபவிப்பாளன் மற்றும் உணர்வு என்னும் 13ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரை இத்துடன் முடிவு பெறுகிறது. இதுல நிறைய விஷயங்கள் நம்ம கத்திருக்கிறோம். இது யாருமே மறக்க கூடாது, ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். சேத்திரக்ஞா 2 பேர் இருக்காங்க. சேத்திர அப்படின்னா களம் அல்லது உடல். ஒரு ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த ஆத்மா சூட்சுமமா ஒரு ஆவியா இருந்து அனுபவிக்க முடியாது. சோ அதுக்கு ஒரு களம் வேணும். அந்த களம், அதாவது மனிதன் அனுபவிப்பதற்கு இந்த உடலை எடுத்து நம்ம பல்வேறு பிறவிகள் மூலமா இங்க வந்திருக்கிறோம். சோ இந்த மனித பிறவி அதுல அரிதானது. பல 84 லட்சம் பிறவிகள்ல புல்லாகி புண்டாய் புழுவாயின்னு பல பிறவிகள் எடுத்துதான் இதுக்கு வந்திருக்கிறோம். சோ இதுல இந்த ஜடம், அது ஆத்மா, பரமாத்மா, இதற்குரிய வேறுபாட்டை அறிந்து நாம அதன்படி செயல்படணும். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது 14வது அத்தியாயம். மாதாஜி யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. அத்தியாயம் 14, ஜட இயற்கையின் முக்குணங்கள். பகவான் மாதாஜி அது நீங்க. பரம் பூய பிரவஷ்யாமே ஞானானாம் ஞானம் உத்தமம் யஜ் ஞாத்வா முனைய சர்வே பராம் சித்திம் இதோ கதா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எல்லா ஞானங்களிலும் இருந்ததான இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு மீண்டும் கூறுகின்றேன். இதனை அறிந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீகமான பக்குவ நிலையை அடைந்துள்ளனர். பொருளுரை. ஸ்ரீ கிருஷ்ணர் 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயத்தின் இறுதி வரை பூர்ண உண்மையான பரமபுருஷ பகவானை விரிவாக வெளிப்படுத்தினார். தற்போது அர்ஜுனனுக்கு மேலும் அறிவொளி கொடுக்கின்றார். பகவான் தத்துவ அனுமானத்தின் மூலமாக ஒருவன் இந்த அத்தியாயத்தை புரிந்து கொண்டால் அவன் பக்தி தொண்டை புரிந்து கொள்ளும் நிலைக்கு வந்தடைவான். 13ஆம் அத்தியாயத்தில் பணிவுடன் ஞானத்தை வளர்ப்பதன் மூலம் பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை பெறலாம் என்று மிக தெளிவாக விளக்கப்பட்டது. உயிர்வாளி இந்த ஜட உலகில் பந்தப்பட்டிருப்பதற்கு இயற்கையின் குணங்களுடன் அவன் கொண்டுள்ள தொடர்பே காரணம் என்பதும் விளக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த அத்தியாயத்தில் இயற்கையின் அத்தகு குணங்கள் யாவை, அவை எவ்வாறு செயல்படுகின்றன, அவை எவ்வாறு பந்தப்படுத்துகின்றன, அவை எவ்வாறு முக்தி அளிக்கின்றன என்பவற்றை முழுமுதற் கடவுள் விளக்குகின்றார். இந்த அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ள ஞானம் இதற்கு முந்தைய அத்தியாயங்களில் வழங்கப்பட்ட ஞானத்தை விட உயர்ந்ததாக முழுமுதற் கடவுளால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஞானத்தை புரிந்து கொண்டால் பற்பல பெரும் முனிவர்களும் பக்குவத்தை அடைந்து ஆன்மீக உலகிற்கு மாற்றமடைந்துள்ளனர். அதே ஞானத்தை மேலும் சிறந்த முறையில் பகவான் இப்போது விளக்குகின்றார். இதுவரை விளக்கப்பட்ட இதர ஞான முறைகள் எல்லாவற்றையும் விட இந்த ஞானம் மிக மிக உயர்ந்ததாகும். இதனை அறிந்த பலர் பக்குவ நிலையை அடைந்துள்ளனர். இவ்வாறாக இந்த 14ஆம் அத்தியாயத்தை புரிந்து கொள்பவன் பக்குவ நிலையை அடைவான் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்ப 14வது அத்தியாயத்து வந்துட்டோம். வெற்றிகரமா பக்தர்கள் கருணையோட வைஷ்ணவர்களோட ஆசீர்வாதத்தோட இப்ப 14வது அத்தியாயம் ஜட இயற்கையின் முக்குணங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முக்குணங்கள்ல நாம எவ்வாறு செயல்படுகிறோம் நமக்கே தெரியாது. ஏன்னா இதெல்லாம் சூட்சுமமானது, நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி, அந்த வெளிப்புற செயல்களை மட்டும் நாம எப்பவுமே கவனிப்போம். ஆனா இந்த சூட்சுமமான செயல்களை நாம யோசிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. ஏன்னா மனுஷன் இயந்திரம் போல ஓடிட்டு இருக்கிற இந்த கலியுகத்துல இது ரொம்ப முக்கியமானது. அதனால இது ரொம்ப உன்னிப்பா நல்லா கவனிக்கணும் எல்லாருமே. இதுல 27 ஸ்லோகங்கள் இருக்கு. இப்போ இங்க பகவான் குணங்களை பற்றிய ரகசியங்களை நம்மளுக்கு சொல்றார். இது ஞானத்திற்கு ரொம்ப முக்கியமானது.
இப்ப புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் சொல்றார், எல்லா ஞானங்களிலும் உயர்ந்ததான இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு சொல்றேன். ஏன்னா குணங்கள்ல நம் காலையில கூட பார்த்தோம், கர்மனோகி போக்தவ்யம் அப்படின்னுட்டு அந்த ஸ்லோகத்துல. அதாவது கர்மங்கள் நாம எப்படி செயல்படுத்துறோம், நாம செய்யறோம், காலையில இருந்து நைட் வரைக்கும் நிறைய செயல்கள் செய்யறோம். அது எப்படி நம்மை பந்தப்படுத்துது, என்ன செயல் செய்யணும், எது கர்மா எது அகர்மா எது விகர்மா அப்படிங்கறது தெரியாம தான் நம்ம செய்யறோம். ஒவ்வொரு சமயம் யோசிக்க மாட்டோம். ஆனா இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு குரு கட்டளை கொடுக்கிறார். நீ பகவானுக்காக செய், பகவானுக்காக செய். அப்படி பகவானுக்காக செய்யாத போது நாம எதன் மூலமா செயல்படுறோம்? முக்குணங்கள் மூலமா செயல்படுறோம். அப்ப சத்துவ குணத்துல என்ன செயல்கள் செய்யறோம், ரஜோ குணத்துல என்ன செயல்கள் செய்யறோம், தமோ குணத்துல என்ன செயல்கள் செய்யறோம்? இந்த மூன்றும் கலந்து ஒண்ணு மேல இருக்கும், ஒண்ணு கீழே இருக்கும், ஒண்ணு மத்தியமா இருக்கும். எது மேலோங்கி இருக்கிறது, சோ அதன்படி அதனுடைய ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். தமோ குணத்துல அதிகமான செயல்கள் செஞ்சு தமோ குணத்தில் மேலோங்கிய நிலையில் இருந்தால் நம்ம மிருகத்தின் வாழ்வு நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மிருகமா அடுத்த பிறவியில பிறப்போம். சோ இப்படி தெய்வீக குணங்கள் சத்துவ குணத்துல மேலோங்கிய காரியங்களை அதாவது 3 குணங்கள்ல சத்துவ குணம் மேலோங்கி இருக்கு அப்படின்னா நம்ம தேவர்களாகவோ இல்ல மனிதர்களாகவோ பிராமணர் வீட்லயோ இல்ல பணக்கார வீட்லயோ பிறக்கலாம். அப்போ இங்க பொருளுரையில பிரபாதர் சொல்றார், 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12 வரைக்கும் நம்ம பரமபுருஷ பகவான் அவர்தான் பூரண உண்மை அப்படின்னு பார்த்தோம். இப்ப அர்ஜுனனுக்கு மேலும் அறிவொளி கொடுக்கிறார், மேலும் மேலும் நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி தந்துட்டு வர்றாரு. அதனால கவனமா இருக்கணும், கவனமா கேட்கணும். தத்துவ கற்பனையின் மூலமா ஒருவன் இந்த அத்தியாயத்தை புரிந்து கொண்டால் அது பக்தி தொண்டின் புரிந்து கொள்ளும் தத்துவ கற்பனை மூலமாக ஒருவன் இந்த அத்தியாயத்தை புரிந்து கொண்டால் அவன் பக்தி தொண்டை புரிந்து கொள்ளும் நிலைக்கு வந்தடைவான். 13ஆம் அத்தியாயத்தில் பணிவுடன் ஞானத்தை வளர்ப்பதன் மூலம் பௌதீக பந்தத்திலிருந்து விடுதலை பெறலாம். 13ஆவது அத்தியாயத்துல பார்த்தோம், பணிவுடன் ஞானத்தை வளர்ப்பது. ஞானம்னா என்னன்னு பார்த்தோம். ஞானம்னா 13ஆம் அத்தியாயத்துல நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம்? வெரி குட். ஆத்மா அப்படின்னு உடல் அப்புறம் ஆத்மா பரமாத்மா இதற்குள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வது, அதான் ஞானம். உடலெல்லாம் ஆத்மா மட்டும் புரியக்கூடாது, அது ஞானம் கிடையாது. அதுக்கு மேல அது தொடக்கம். உடலெல்லாம் ஆத்மாங்கிறது தொடக்கம். ஆனா பரமாத்மாவை புரிந்து கொண்டு உடலுக்கும் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வேறுபாடு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜடம் என்றால் என்ன, ஜடத்திற்கும் ஆத்மாவுக்கும் என்ன வேறுபாடு, ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இந்த 3க்கு என்ன வேறுபாடு, அதுங்களெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறது, அதுதான் ஞானம். இப்ப உயிர்வாழி இந்த ஜட உலகில் பந்தப்பட்டிருப்பதற்கு இயற்கையின் குணங்களுடன் அவன் கொண்டுள்ள தொடர்புதான். சோ இயற்கையின் அத்தகு குணங்கள் யாவை, எப்படி செயல்படுகின்றன, அவை எவ்வாறு பந்தப்படுத்துகின்றன, அவை எவ்வாறு முக்தி அளிக்கின்றன, இதையெல்லாம் இப்ப சொல்ல போறார் கிருஷ்ணர். அர்ஜுனனுக்கு சொல்ல போறார். இப்ப இங்க விளக்கப்பட்டுள்ள ஞானம் இதற்கு முந்தைய அத்தியாயங்களில் வழங்கப்பட்ட ஞானத்தை விட உயர்ந்தது. இந்த ஞானத்தை புரிந்து கொண்டால் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல மேல அந்த அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா அது பத்துமா? பல விஷயங்கள் இருக்கு. அப்ப மேல மேல நம்மள நிறைய புரிதலுக்கு கொண்டு போறார். இப்ப இந்த ஞானத்தை புரிந்து கொண்டால் பற்பல முனிவர்களும் பக்குவத்தை அடைந்து ஆன்மீக உலகுக்கு மாற்றமடைந்துள்ளனர். அதே ஞானத்தை மேலும் சிறந்த முறையில் பகவான் இப்போது விளக்குகிறார். இதுவரை விளக்கப்படாத இதர ஞான முறைகள் எல்லாவற்றையும் விட இந்த ஞானம் மிக மிக உயர்ந்தது. இதை அறிந்த பலர் பக்குவ நிலை அடைந்துள்ளனர். இவ்வாறு இந்த 14ஆம் அத்தியாயத்தை புரிந்து கொள்வதன் பக்குவ நிலையை அடைவான். சோ இந்த அத்தியாயம் ரொம்ப முக்கியமானது. நீங்க இதுவரைக்கும் ஜடம்னா என்ன, ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, களம், சேத்ர, சேத்ரக்ஞ, இப்படி பல பெயர்களால விளங்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் நாம பார்த்தோம். களம் அப்படின்னா உடல், சேத்ர அப்படின்னு சொல்லப்படுது. சேத்ரக்ன இந்த உடலை அறிபவர்கள் 2 பேர் இந்த உடலுக்குள்ள இருக்காங்க. ஒண்ணு ஆத்மா, இன்னொன்னு பரமாத்மா. அந்த ஆத்மா சிறு 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 துகள், அணுவிலும் அணு. ஆனா பரமாத்மா விபு, பெரியவற்றுள் பெரியவர். சோ அவர் எல்லா ஜீவராசிகளிலும் பரமாத்மாவாக இருக்கிறார்.
அவர்களது ஆசையை நிறைவேற்றுவதற்காக உபதிரஷ்டா ஹனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வர அப்படின்னா இத்தனையும் நாம பார்த்தோம். இப்போ அந்த முக்குணங்களோட ஜட இயற்கை அப்படின்ற முக்குணங்கள்ல நாம எவ்வாறு பந்தப்பட்டிருக்கிறோம், அது நம்மளை எப்படி ஆட்டுவிக்குது. சோ இந்த அஹ், பொம்மைகளை எல்லாம் கயிறு வச்சு ஆட்டி வைப்பாங்களே, பொம்மலாட்டம். அதுல அந்த பின்னாண்ட ஒருத்தர் இருப்பாங்க, கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க திரைக்கு பின்னாண்ட. சின்னதுல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், ஆஹா இந்த பொம்மை பாரு எவ்வளவு அழகா பேசுது, அவங்க கையை தூக்குறாங்க, காலை தூக்குறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா பின்னாண்ட திரைக்கு பின்னாண்ட ஒருத்தர் இயக்குகிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு குழந்தைகளுக்கு தெரியாது. அந்த குழந்தைகள்லாம் ஆஹா இந்த பொம்மை வந்து எவ்வளவு அழகா எல்லாம் பண்ணுது பாரு அப்படின்னு ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா பெரியவங்களுக்கு தெரியும். பெரியவங்க கூட சில சமயம் அதுல மயங்கி அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப சினிமா தியேட்டருக்கு போறோம். தியேட்டர்ல வந்து அந்த திரைக்குள்ள ஆழ்ந்து உள்ள போய் அவங்க எல்லாம் நிஜமாவே அது அந்த திரையில பாக்குற நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி வாழ்க்கையில கற்பனை பண்ணிட்டு அதை அனுபவிப்பாங்க. அந்த கற்பனையில தான் நம்ம அனுபவிக்கிறோம், உண்மை இல்ல, உண்மையான காட்சி இல்ல. அதெல்லாம் ஒரு டைரக்டர் இயக்குறார், கேமரா வச்சு இயக்கி அது ஒரு ரீல், அது அந்த ரீலை வந்து அங்க தியேட்டர்ல போடுறாங்க, அது ஒளி வடிவமா அப்படியே வருது. அது போலத்தான் இங்கெல்லாம் நாம பின்னாண்டு இருந்து ஒருவரால் இயக்கப்படுகின்றோம் முக்குணத்தினால. அது 2வது ஸ்லோகம் பார்க்கலாம். இதம் ஞானம் உபாஸ்ரித்ய மம சாதர்மியம் ஆகதாக ஆகதாக சர்க்கே அபி நோபஜாயந்தே பிரளயேன வியதந்தி தந்திச்ச. இந்த படிக்கிறாங்க மாதா. ஞானத்தை ஆஞ்சி படிங்க படிங்க. இந்த ஞானத்தில் நிலை பெறுவதால் ஒருவன் என்னை போன்ற தெய்வீக இயற்கையை அடைய முடியும். இவ்வாறு நிலை பெற்ற பின் அவன் படைப்பின் போது பிறப்பதோ பிரளயத்தின் போது தொல்லையுறுவதோ இல்லை. பொருளுரை: பக்குவமான தெய்வீக ஞானத்தை பெற்ற பிறகு ஒருவன் தன்மையில் பரமபுருஷ பகவானுக்கு சமமான நிலையை அடைகின்றான். பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுகின்றான். இருப்பினும் ஜீவாத்மா என்னும் தனது தனித்தன்மையை அவன் இழப்பது இல்லை. வேத இலக்கியங்களிலிருந்து புரிந்து கொள்வது யாதெனில், ஆன்மீக வெளியின் தெய்வீக லோகங்களை அடைந்த முக்தி பெற்ற ஆத்மாக்கள் முழுமுதற் கடவுளின் திவ்யமான அன்பித் தொண்டில் ஈடுபட்ட வண்ணம் எப்போதும் அவருடைய தாமரை திருவடிகளை தரிசித்துக் கொண்டு உள்ளனர். எனவே முக்திக்கு பிறகும் பக்தர்கள் தங்களது தனித்தன்மையை இழப்பது இல்லை. பொதுவாக ஜட உலகில் நாம் பெறும் எல்லாவித அறிவும் ஜட இயற்கையின் முக்குணங்களால் களங்கமடைந்து உள்ளன. இயற்கையின் முக்குணங்களால் கலங்கப்படாத அறிவு தெய்வீக ஞானம் எனப்படுகிறது. இந்த தெய்வீக ஞானத்தில் நிலை பெற்றவுடன் ஒருவன் பரமபுருஷருக்கு சமமான தளத்தில் இருக்கின்றான். ஆன்மீக உலகை பற்றி சற்றும் அறிவில்லாத நபர்கள் ஜட உடலின் ஜட செயல்களிலிருந்து விடுபட்ட பின் அந்த ஆன்மீக அடையாளம் உருவமற்றதாக, எந்த வேறுபாடுகளும் அற்றதாக ஆகிவிடுகின்றது என்ற கருத்தினை கொண்டுள்ளனர். ஆனால் இவ்வுலகில் ஜட வேறுபாடுகள் இருப்பதைப் போல ஆன்மீக உலகிலும் வேறுபாடுகள் இருக்கின்றன. இதை பற்றி அறியாதவர்கள் ஜட வேறுபாடுகள் ஆன்மீக இருப்பிற்கு எதிரானது என்று எண்ணுகின்றனர். ஆனால் உண்மை என்னவெனில், ஆன்மீக வெளியில் ஒருவன் ஆன்மீக உருவை அடைகின்றான். அங்கு ஆன்மீக செயல்கள் உள்ளன. மேலும் அங்குள்ள ஆன்மீக சூழ்நிலை பக்தி வாழ்வு என்று கூறப்படுகின்றது. களங்கமற்றதாக கூறப்படும் அச்சூழ்நிலையில் ஒருவன் பரமபுருஷருடன் குணத்தின் அடிப்படையில் சமமாக உள்ளான். அத்தகு ஞானத்தை பெற அனைத்து ஆன்மீக குணங்களையும் விருத்தி செய்து கொள்வது அவசியம். இவ்வாறு ஆன்மீக குணங்களை வளர்ப்பவன் ஜட உலகின் படைப்பினாலோ அழிவினாலோ பாதிக்கப்படுவதில்லை. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இந்த ஞானத்தில் நிலை பெறுவதால் இப்ப வர்ற அந்த 14வது அத்தியாயத்துல ஜட இயற்கையின் முக்குணங்கள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற ஞானத்தில் நிலை பெறும்போது அவன் பகவானை போன்றே தெய்வீக இயற்கையில், ஆன்மீக இயற்கை, அதாவது ஆன்மீக லோகத்துல அந்த இயற்கையை அவன் அடைய முடியும். இவ்வாறு நிலை பெற்ற பின் அவன் படைப்பின் போது பிறப்பதோ பிரளயத்தின் போது தொல்லையுறுவதோ கிடையாது. சோ பிறக்கிறவன் எப்பவுமே பிரளயத்தின் போது அழிக்கப்படுகிறான். அவனது உடல் அழிக்கப்படுது. ஆனா நம்ம எல்லாம் உடல் தளத்துல செயல்படுறதுனால நாம அழிஞ்சு போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இப்ப பொருளுரை: பக்குவமான தெய்வீக ஞானத்தை பெற்ற பிறகு ஒருவன் தன்மையில் பரமபுருஷ பகவானுக்கு சமமான நிலையை அடைகிறான். சோ இது வந்து அச்சிந்திய பேத அபேத தத்துவம். அதாவது குணத்தால் ஒன்று, அளவால் வேறு. சோ இது வந்து வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க.
பகவானுக்கு நம்மளுக்கு ஒற்றுமை என்ன? குணத்தால் ஒண்ணு, ஆனா அளவுல வேற. எப்படி ஒரு கடல் நீரானது ஒரு சொட்டு நீர் உப்பு கரிக்குது, கடல் நீர் ஃபுல்லா நீங்க குடிச்சு பாத்தீங்கன்னாலும் உப்பு கரிக்கும். அது போல பகவான் கடலை போன்றவர், நாம் கடவுள் அந்த கடலோட ஒரு சொட்டு போன்றவர்கள் இந்த ஜீவாத்மாக்கள். இப்ப பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை, இந்த ஞானத்தை பெற்ற பின் அவன் விடுதலை அடைகிறான். இருப்பினும் ஜீவாத்மா என்னும் தனது தனித்தன்மையை அவன் இழப்பதில்லை. So, இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டாலும் ஆத்மா அந்த தனித்தன்மையை இழப்பதில்லை. ஜீவாத்மா தன் தனித்தன்மைன்னா என்ன? இந்த ஆத்மா போய் எது கூடயும் மெர்ஜ் ஆகாது. பிரம்ம ஜோதியில போய் ஒன்னாயிக்கிறதோ இல்ல பகவானுடன் போய் ஒன்னாவதோ கிடையாது. அவன் எப்பவும் இருக்கிறான், நேற்றும் இருந்தான், நாளையும் இருப்பான், சோ இப்பொழுதும் இருக்கிறான். அப்ப ஜீவாத்மாக்கு அது எப்ப தோன்றியது வரலாறு கிடையாது, அதுக்கு அழிவும் கிடையாது. ஜீவாத்மா இருந்துட்டே தான் இருப்பான். புதிதாக அவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. சோ அது தனித்தன்மை, அதாவது யார் கூடயும் போய் அது மெர்ஜ் ஆகாது. ஜீவாத்மா எப்பவுமே தனித்தன்மை இருந்துட்டே இருக்கு. முதல்லலாம் நாம நினைப்போம் நாம செத்துட்டா எங்காவது போய் கலந்துருவோம் அப்படின்னு. அதாவது இந்த நாத்திகவாதிகள் நினைக்கிறாங்க இந்த வேதியியல் பொருட்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த உடம்பு உருவாச்சு, அப்புறம் அழிஞ்சு போட்டா அப்படியே மண்ணோட மண்ணா அது போயிடும், அப்புறம் வாழ்க்கை இல்ல. வெறும் உடலை மட்டும்தான் நினைக்கிறாங்க, ஆத்மான்னு இருக்கிறதே அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேரு அப்படி ஒரு முட்டாள்கள் இருக்காங்க. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஆத்மா போய் பிரம்மஜோதியோடு ஒன்றிணைந்து விடுகிறது, அகம் பிரம்மாஸ்மி. இந்த உடல் எடுக்கிறப்ப ஏதோ வாழ்றோம், அப்புறம் போய் நம்ம உடலை விட்ட பின்ன நம்ம பகவானோட போய் ஒன்னாயி நானும் பகவான் ஆயிடுறேன். இப்படி பல கருத்துக்கள், தவறான கருத்துக்கள், சாஸ்திரத்தின் அடிப்படை இல்லாம ஞானம் இல்லாம அவங்களாம் ஸ்பெகுலேட் பண்ணி, அதாவது கற்பனை பண்ணி இந்த மாதிரி தத்து பித்துன்னு வளர்றவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஜீவாத்மா தனது தனித்தன்மையை இழப்பதில்லை. வேத இலக்கியங்களிலிருந்து நாம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, ஆன்மீக வெளியில் தெய்வீக லோகங்களை அடைந்த முக்தி பெற்ற ஆத்மாக்கள் முழுமுதற் கடவுளின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்ட வனம் எப்போதும் அவருடைய தாமரை திருவடிகளை தரிசித்துக் கொண்டுள்ளனர். எனவே முக்திக்கு பிறகும் பக்தர்கள் தங்களது தனித்தன்மையை இழப்பதில்லை. சோ முக்தி பெற்றால் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பாதி பாதி உணர்வு. அதாவது பரமாத்மா அப்படின்னாலும் பகவானோட அம்சம்தான் அது. சரி, அந்த பிரம்ம ஜோதி அப்படின்னாலும் பகவானோட அம்சம்தான். ஆனா அது முழுமை இல்ல. முழுமையான உணர்வு பகவான் அப்படிங்கிறது தான் முழுமை. பிரம்மஜோதியோ அல்லது பரமாத்மா உணர்வோ முழுமை இல்ல. பகவான்கிற உணர்வு தான் முழுமையானது. பகவான்கிற நிலையை உணர்ந்த பின்னர் அவனுக்கு எந்த கஷ்டம் கிடையாது. சோ பொதுவாக ஜட உலகில் நாம் பெறும் எல்லாவித அறிவும் ஜட இயற்கையின் முக்குணங்களால் களங்கமடைந்துள்ளன. இயற்கையின் முக்குணங்களால் கலங்கப்படாத அறிவு தெய்வீக ஞானம். ஏன்னா இந்த ஜட உலகத்துல வந்த உடனே நம்மளுக்கு அந்த கண்டாமினேஷன் 3 குணங்கள் நம்மை ஆட்கொள்கிறது. ஆனா அதிலிருந்து நம்மளை தனித்து எடுக்கணும் அப்படின்னா கிருஷ்ண உணர்வு மட்டும்தான் முடியும். கிருஷ்ண உணர்வு தூய்மையானது, அதனால நம்மளை தூய்மைப்படுத்துது. அந்த தெய்வீக ஞானம் அப்பதான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப தெய்வீக ஞானத்தில் நிலை பெற்றவுடன் ஒருவன் பரமபுருஷருக்கு சமமான தளத்தில் இருக்கிறான். ஆன்மீக உலகை பற்றி சற்றும் அறிவில்லாத நபர்கள் ஜட உலகின் ஜட செயல்களிலிருந்து விடுபட்ட பின் அந்த ஆன்மீக அடையாளம் உருவமற்றதாக, எந்த வேறுபாடு மற்றதாக ஆகிவிடுகிறது என்ற கருத்தினை கொள்கின்றனர். சோ இது நாம் முதலே பார்த்தோம். ஆன்மீக அடையாளம் உருவமற்றதாக, எந்த வேறுபாடுகளும் மற்றதாக, அதாவது பிரம்மஜோதி பத்தி சொல்றாங்க. ஆனால் இவ்வுலகில் ஜட வேறுபாடுகள் இருப்பதை போல ஆன்மீக உலகிலும் வேறுபாடுகள் இருக்கின்றன. இதை பற்றி அறியாதவர்கள் ஜட வேறுபாடுகள் ஆன்மீக இருப்பிற்கு எதிரானது என எண்ணுகின்றனர். சோ ஜட வேறுபாடுகள் ஆன்மீக இருப்பிற்கு எதிரானது. சோ ஆன்மீக உலகுக்கு போயிட்டு அங்க வித்தியாசமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்கேயும் வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா, அங்கேயும் ஆண் பெண் மற்றும் செடி கொடி மரங்கள் போன்ற ஆத்மாக்கள் எந்த ரூபத்துல மண்ணாகவும் கல்லாகவும் அவரது ஆயுதங்களாகவும் சக்கரத்தாழ்வார், சுதர்சனாழ்வார். சோ சக்கரம் அப்படிங்கிறது இங்கெல்லாம் நாம ஒரு சக்கரம்னு சொன்னா இப்ப வண்டி சக்கரம் பாருங்க, அதுக்கு ஏதாவது உயிர் இருக்குதா?
அதை சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவோம். சக்கரை இருந்துட்டா மட்டும் சக்கரத்தாழ்வார்னு சொல்லிடுவோமா? இங்க கிடையாது. ஆனா ஆன்மீக உலகத்துல சாந்த ரசம், சக்கிய ரசம், தாசிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம், இப்படி பல்வேறு ரசங்கள், அற்புத ரசம் அப்படின்னு நிறைய ரசங்கள். அந்த ரசங்கள்ல அங்க வந்து எல்லாருமே நபர்கள். சேத்திர சேத்திர கிடையாது, சேத்திரஜ்ஞ. அங்க வந்து எல்லாமே ஆன்மீக ஆத்மாக்கள், ஜடமே கிடையாது. இங்க இங்க நாம ஜட பொருள்னு பிரிக்க முடியும், ஏன்னா இது ஜட உலகம், மெட்டீரியல் வேர்ல்டு. மெட்டீரியல் வேர்ல்ட்ல நாம ஜடத்தை பிரிக்கலாம். இது ஜடம், இது உயிர்வாளி, இதுக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு. அதுக்கு உணர்வு இல்ல, அது கல்லு, மண்ணு, சிலை, சாரி, டிவி, கதவு, கண்ணாடி, ஜன்னல், இதுக்கெல்லாம் உணர்வு இல்ல, அத அடிச்சா புரியாது அதுக்கெல்லாம் அப்படின்னு நாம் பிரிக்கலாம். ஆனா ஆன்மீக உலகில் அப்படி கிடையாது. கல்லோ, மண்ணோ, நிலமோ, நீரோ, நெருப்போ, எல்லாத்துக்கும் அங்க உணர்வு இருக்கு. பகவானுக்காக பல்வேறு தோற்றங்கள்ல சாந்த ரசத்துல பக்தர்கள் அங்க தொண்டு புரிகிறார்கள். அங்க மயில், குயில், மான், எந்த மிருகமானாலும் அங்க வந்து ஆன்மீக ஆத்மாக்கள். அது எல்லாமே அங்க வந்து ஜடமே கிடையாது. சோ இவ்வுலகில் ஜட வேறுபாடுகள் இருப்பதை போல ஆன்மீக உலகில் வேறுபாடுகள் இருக்கு. அதான் நம்ம பார்த்தாங்க இல்லையா, ஆன்மீக உலகில நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அங்க வந்து உயர்ந்த பக்தர்கள் ஒரு நிலையில பகவானுக்கு சேவை செய்வதற்கு, இப்ப கோபிகள்லயே பாத்தீங்கன்னா மஞ்சுரி மஞ்சுரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆஹ் கோபிகள்ல பல கோபிகள் இருப்பாங்க, கோடிக்கணக்கான கோபிகள். அவங்க எல்லாம் மஞ்சரிகள். அவங்க கிட்டதான் கொண்டு போய் பகவானுக்கு சேவை செய்யற பொருட்களை கொடுப்பாங்க. அவங்க மூலமா, மஞ்சரிகள் மூலமா. அப்புறம் கடைசியில உம் ராதாராணி அவங்க கிட்ட கொடுப்பாங்க. ராதாராணி தான் பகவானுக்கு சேவை செய்வாங்க. இப்படியாக ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் பாஸ் ஆகும். நாம் எல்லாருமே நேரடியா போக முடியாது. அங்க பல நிலைகள் இருக்கு. எப்படி தேவர்கள்ல 33 கோடி தேவர்கள், உயர்ந்த தேவர்கள் அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன். உம் விஷ்ணு கூட தேவர்னு சொல்ல முடியாது. பிரம்மா, சிவன் போன்ற உயர்ந்த தேவர்கள். அவங்களுக்கு கீழே முருகர், விநாயகர் அப்படிங்கிற அந்த உயர்நிலை தேவர்கள். அவங்களுக்கு கீழே தேவர்கள். அப்படியே நவகிரகங்கள். அவங்களுக்கு கீழே இப்ப வந்து கருப்பராயன், ராயப்பன் இப்படின்னு சொல்றப்ப சிறு தேவர்கள். அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு சேவக்கூடிய தேவர்கள், கந்தர்வர்கள். இப்படி பல விதங்கள்ல பல பல வேறுபாடுகள் இருக்கு. அது போல ஆன்மீக உலகத்திலயும் வேறுபாடு இருக்கு. ஆன்மீக வெளியில் ஒருவன் ஆன்மீக உருவை அடைகிறான். இப்ப எல்லாருமே இப்போ ஆன்மீக உலகம் போயிட்டோம் அப்படின்னா கடவுள் கூட நெருங்க முடியாது. அங்கேயும் வந்து இப்போ தூரத்துல இருந்து சேவை செய்யற பாக்கியம். பிருந்தாவன் போனீங்கன்னா மரங்கள் வடிவில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அவங்களுடைய சிறு துர்பாக்கியம், பகவான்கிட்ட வந்து கோபிகளாக இல்லாம மரங்கள் வடிவில் இருக்கிறவங்க இருக்காங்க, மண்ணா இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் பக்தர்கள் தான். ஆனா பிருந்தாவனத்தில் இருக்கிறதே பெரும் பாக்கியம். விருந்தாவனம், கோலோக விருந்தாவனம் ஆன்மீக உலகம். அங்க இருக்கிறதே பாக்கியம். ஏன்னா அவங்க செஞ்ச ஒரு பக்தியில கொஞ்சம் குறை இருந்தாலும் அவங்க அந்த நிலையில எட்டி இருக்கிற நிலையில ஒரு பக்தர்கள். அப்படி வேறுபாடுகள் நிறைய இருக்குங்க. இப்ப ஒருவன் ஆன்மீக உலகில போய் ஆன்மீக உருவை அடைகிறான். அங்கு ஆன்மீக செயல்கள் உள்ளன. மேலும் அங்கு ஆன்மீக சூழ்நிலை பக்தி வாழ்வு என்று அழைக்கப்படுகிறது. களங்கமற்றதாக கூறப்படும் அந்த சூழ்நிலையில் ஒருவன் பரமபுருஷருடன் குணத்தின் அடிப்படையில் சமமாக உள்ளான். அத்தகைய ஞானத்தை பெற அனைத்து ஆன்மீக குணங்களையும் விருத்தி செய்து கொள்வது அவசியம். இவ்வாறு ஆன்மீக குணங்களை வளர்ப்பவன் ஜட உலகின் படைப்பினாலோ அழிவினாலோ பாதிக்கப்படுவதில்லை. சோ இவ்வாறு ஆன்மீக குணங்களை வளர்ப்பவன் ஜட உலக படைப்பினால அழிவுனால பாதிக்கப்பட்டதில்லை. சிருஷ்டி, ஸ்ருதி, பிரளய, சாதன, அந்த படைப்பு, காத்தல், அழித்தல். சோ அந்த காத்தல்ல ப்ராப்ளம் இல்ல. அப்ப கூட நம்ம வந்து பகவானால் காக்கப்படும் போது கூட நம்ம போன கர்ம வினை பலன்களை அனுபவிக்கும் போது துன்பப்படுறோம். ஆனா ஆன்மீக உலகில் துன்பத்திற்கே இடம் கிடையாது, சிறு துன்பம் கூட கிடையாது. ஆனா இந்த பௌதிக உலகில, ஜட உலகில நம்ம பிறப்புலையும் கஷ்டப்படணும், இறப்புலையும் கஷ்டப்படணும், இருக்கும்போது கஷ்டப்படணும். ஏன்னா இது துக்காலயம்.
இந்த துன்ப கடல்ல விழுந்தவங்க துன்பத்தை அனுபவித்தே ஆகணும். ஆனா பக்தி பண்றவங்க இந்த துன்ப கடலை விட்டு நம்ம விரைவில் வெளியேறலாம். சோ ஆன்மீக குணங்களை வளர்றது ரொம்ப கட்டாயம். ஸ்லோகம் 3. மமயோ நிர்மஹத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம் யகம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத பாரத. பரதனின் மைந்தனே, பிரம்மன் எனப்படும் மொத்த ஜட வஸ்துக்களும் ஒரு கருவறையாகும். அந்த பிரம்மனை கருவுறச் செய்து அனைத்து ஜீவாத்மாக்களின் பிறப்பினையும் நானே சாத்தியமாக்கிறேன். சோ பிரம்மன் எனப்படும் மொத்த ஜட வஸ்துக்களும் ஒரு கருவறை. சோ இந்த இந்த ஜட உலகம் ஒரு கருவறை மாதிரி. சோ அந்த ஜட உலகத்தை கருவுறச் செய்வது யாரு? மயா தக்ஷேன பிரகிருதி சூயதேச சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே அப்படின்னு பகவான் சொல்றார். எனது பார்வையாலேயே இந்த ஜட உலகத்தை கருவுறச் செய்கிறேன். எப்படி ஒரு பெண்ணை கருவுறச் செய்ய ஒரு ஆணுடைய துணை தேவைப்படுகிறதோ அது போல இந்த ஜட உலகை கருவுறச் செய்வதற்கு அந்த ஜட உலகம் பூமித்தாய் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பூமித்தாயை செயல்பட செய்வதற்கு பகவானுடைய கருணை, அவரது பார்வை, அவர் பார்வையினாலேயே இதை கருவறை செய்கிறார். அவர் எந்திரிச்சு அசைஞ்சு கைய கால ஆற்று அதெல்லாம் வேலையே கிடையாது. பகவானுக்கு எல்லா உறுப்புகளும் எல்லா அங்கங்களும் எல்லா வேலையும் செய்யக்கூடியது. அவர் அதுக்காக சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 1% 0.1 கூட அவர் கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. பொருளுரை. உலகத்தை பற்றிய ஒரு விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது உடல் சேத்திர, ஆன்மீக ஆத்மா சேத்திரஜ்ஞ ஆகியவற்றின் சேர்க்கையினால் உலகில் அனைத்தும் நடைபெறுகின்றது. உடல்னாலையும் அந்த உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மானாலையும் எல்லாமே நடக்குது. ஜட இயற்கை மற்றும் உயிர்வாளிகளின் சேர்க்கையே பகவானை நிறைவேற்றுகிறார். சோ ஜட இயற்கையிலான இந்த உடம்பு, அப்புறம் உயிர்வாளியான இந்த ஆத்மா எல்லாம் சேர்ந்து இந்த உயிர்வாளி, இத்தகு சேர்க்கையை பகவானே நிறைவேற்றுகிறார். ஒவ்வொரு உடலையும் அவங்க கர்மாக்கு தகுந்த கர்மனா நிர்த்தகதி கிந்துச பக்தி பாஜாம் அப்படின்னு சொல்லி அவங்க கர்ம வினைக்கு ஏற்ப உடலை தர்றாரு. அப்ப மொத்த பிரபஞ்ச தோற்றத்திற்கும் பூரண காரணமாக இருப்பது மகத் தத்துவ. சோ இந்த நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த மகத் தத்துவம்னா என்ன? 24 மூலக்கூறுகள் அடங்கிய அந்த ஸ்டோர் ரூம். அது ஆன்மீக உலகுக்கும் பௌதிக உலகுக்கும் எல்லையில, 2 உலகுக்கும் எல்லை இடைப்பட்ட பகுதியில இந்த ஸ்டோர் ரூம் வச்சிருக்காரு மகத் தத்துவம். இது மூலமா தான் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறார். அது இல்லாம பகவான் தோற்றுவிக்க முடியாது. அப்ப மேலும் இயற்கையின் முக்குணங்கள் உள்ளடங்கிய இந்த பௌதிக காரணத்தின் மொத்த வஸ்துக்கள் சில சமயம் பிரம்மன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பௌதிக காரணத்தின் மொத்த வஸ்துக்கள், வஸ்து அப்படின்னா பொருள், இந்த 24 பொருட்கள், இது பிரம்மன், அதாவது ஜட இயற்கைன்னு அழைக்கலாம், பிரம்மன் அழைக்கலாம். இந்த ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிரம்மன் பொருள் எடுத்துக்கணும். பிரம்மன் அப்படின்ட்டு ஜட இயற்கை சொல்லுவாங்க, சில சமயம் ஆத்மாவையும் சொல்லுவாங்க, சில சமயம் பரமாத்மாவையும் பிரம்மன்னு சொல்லுவாங்க. இப்ப வஸ்துக்களை சொல்றாங்க, அதாவது அந்த இயற்கை வஸ்துக்கள் 24 மூலக்கூறுகள். இப்ப பரமபுருஷர் அந்த மொத்த வஸ்துக்களை கருவுறச் செய்கிறார். இவ்வாறு எண்ணற்ற அகிலங்கள் சாத்தியமாகின்றன. மகத்தத்துவம் எனப்படும் இந்த மொத்த ஜட வஸ்துக்கள் வேத இலக்கியங்களில் முண்டக உபனிஷத் பிரம்மன் என்று வர்ணிக்கப்படுகிறது. தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாம ரூபம் அன்னம் ஜாயதே. அந்த பிரம்மனை உயிர்வாளிகளின் விதைகளை கொண்டு பரமபுருஷர் கருவுறச் செய்கிறார். உயிர்வாளிகளின் விதைகள் அப்படின்னா நாமெல்லாம் பல உடல்களை எடுத்து பிரளயத்தின் போது அவ்வியக்த நிலையில பகவானோட உடம்புல ஐக்கியமாயிடுறோம். அப்போ பகவான் மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார். படைக்கும் போது நான் இந்த உயிர்வாளிகள் விதையை கொண்டு மறுபடியும் அதை கருவுறச் செய்கிறார். ஏன்னா இந்த ஜட உலகத்தோட படைப்புக்கு காரணமே இந்த ஜீவாத்மாக்கள் தான். ஏன்னா இந்த ஜீவாத்மாக்கள் பகவானை விடுத்து தனியாக அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஜட உலகத்தை படைக்கிறார். அதற்குரிய விதைகள் நாம தான். இல்லைன்னா அவர் இந்த ஜட உலகத்தை படைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சோ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவற்றில் தொடங்கக்கூடிய 24 மூலக்கூறுகள் அனைத்தும் ஜடசக்தி ஆகும். இவை இணைந்து மகத் பிரம்ம, அதாவது பெரும் பிரம்மன் என்று அழைக்கப்படும் ஜட இயற்கையை உண்டாக்குகின்றன. மகத் பிரம்ம அப்படின்னா
இந்த ஸ்லோகத்துல கூட பாக்குறோம். சோ இங்க மகத் பிரம்ம அப்படின்னு சொல்லப்படுறது என்ன? மம யோனிர் மகத் பிரம்ம அப்படின்னா அந்த பெரும் ஜட இயற்கை 24 மூலக்கூறுகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பலவிதமான பொருட்கள் இங்க உருவாகுது. சோ நம்ம பார்த்தோம் இந்த 3 குணங்கள் ஆஹ் தமோ குணத்தின் மூலம் இணைவதன் மூலமா என்ன பிறக்குது? பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பிறக்குது. அது மாதிரி அது ஒன்றுடன் ஒன்று கலக்கும் போது, இப்போ சத்துவகுணத்தோட கலக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா இந்த தேவர்கள் உருவாகுறாங்க. இப்படியாக பலவிதமான பொருட்கள் உருவாகுது. அப்ப ஜடை இதற்கு அப்பால் மற்றொரு உயர்ந்த இயற்கையினை உயிர்வாழி உள்ளது என்பது நாம் பார்க்கிறோம். அந்த உயர் இயற்கை பரமபுருஷ பகவானின் நிச்சயினால் ஜட இயற்கையுடன் கலக்கிறது. அந்த உயர் இயற்கை என்ன? உயர் இயற்கைனா என்ன? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பரமாத்மா. பரமாத்மா. இல்ல இல்ல ஜட இயற்கையுடன் கலக்குது அப்படின்னா பரமாத்மா எதுக்கு? ஓகே, அதுவும் சொல்லலாம், பரமாத்மாவும் சொல்லலாம். ஆனா இங்க சொல்றது என்னன்னா உயிர்வாளிகள், அதுதான் பரம இயற்கை. அதாவது நம்ம ஆத்மாவும் உயர் இயற்கை. கரெக்ட். ஆத்மா உயர் இயற்கை, அதுதான் பகவானோட இச்சையினால. இப்ப பகவானோட இச்சையினால கலக்கிறது, ஜட இயற்கையுடன் கலக்கிறது நம்ம ஆத்மா தான். நம்ம உயர்ந்த இயற்கை சேர்ந்தவங்க தானே, ஒத்துக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. நாம எல்லாருமே உயர் இயற்கை சேர்ந்த ஆத்மாக்கள், ஆன்மீக ஆத்மாக்கள். அப்ப நாமெல்லாம் பகவானோட இச்சையினால இந்த ஜட இயற்கையோட கலக்குறோம். ஏன்னா நாமெல்லாம் ஆசைப்பட்டதுனால அவர் இச்சைப்பட்டு நம்மளை இங்க அனுப்புறார். அதன் பின்னர் எல்லா உயிர்வாளிகளும் இந்த ஜட இயற்கையிலிருந்து பிரிகின்றனர். எல்லா உயிர்வாள்களும் இந்த ஜட இயற்கையிலிருந்து பிரிகின்றனர் அப்படின்னா நாம உள்ள வர்றோம், மறுபடியும் இங்கிருந்து பிரிஞ்சு ஆன்மீக உலகுக்கும் போறோம். அப்படியே எடுத்துக்கலாம். எல்லா உயிர்வாள்களும் ஜட இயற்கையிலிருந்து பிரிகின்றனர் இல்ல. அதன் பின்னர் எல்லா உயிர்வாள்களும் இந்த ஜட இயற்கையிலிருந்து பிறக்கின்றனர். எப்படி? உடல் எடுத்து பிறக்கின்றனர். ஆத்மாக்கு பிறப்பு கிடையாது, இந்த உடலுக்கு தான் பிறப்பு. அதனால இந்த ஜட இயற்கையோட கலந்து நாம பிறக்கிறோம். இப்ப தேள் தனது முட்டையை அரிசி குவியலின் மீது இடுகிறது. அரிசியிலிருந்து தேள் பிறந்ததாக சில சமயம் கூறப்படுகிறது. ஆனால் தேளுக்கான காரணம் அரிசி அல்ல. உண்மையில் முட்டைகள் தாயினால் இடப்பட்டன. புரியுதுங்களா? இப்போ தேள் அரிசி மேல முட்டை போடுது, அப்புறம் அந்த அரிசியிலிருந்து தேள் வருது. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? ஓ, இந்த அரிசிக்குள்ள இருந்து தேள் வர்றதுனால அரிசி தான் உற்பத்தி பண்ணுச்சு தேள் அப்படின்னு. சோ தேளுக்கான காரணம் அரிசி கிடையாது. அந்த அரிசிக்குள்ள தேளோட அம்மா போய் முட்டை போட்டதுனால அங்க தேள் உருவாயிருக்கு. அது போல நாமெல்லாம் இந்த ஜட இயற்கையிலிருந்து பிறந்ததுனால ஜட இயற்கை இதற்கு காரணம் அல்ல. பகவான் தான் நம்மளை இங்க கொண்டு வந்து படைச்சிருக்காரு. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜட இயற்கையினால நான் பிறந்தேன் அப்படின்னு. அந்த ஜட இயற்கையிலிருந்து நாம பிறப்பதற்கு காரணம் என்ன? ஜட இயற்கையை உடலாக கொண்டு நாம் பிறப்பதற்கு காரணம் பகவான். அப்போ முழுமுதற் கடவுளால் விதை விதைக்கப்படுகிறது. அகம் பீஜ பிரதப்பதா அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. நான் தான் விதையளிக்கும் தந்தை. நிறைய பேரு ஜட இயற்கை தான் காரணம் நான் தோன்றியதற்கு அப்படின்னு விதாண்டம் பண்ணுவாங்க. இங்க அழகா அதை விளக்குறார். சோ முழுமுதற் கடவுளால் விதை விதைக்கப்படுகிறது. மேலும் அவர்கள் வெளிவரும்போது ஜட இயற்கையின் படைப்புகளை போன்று தோன்றுகின்றனர். இவ்வாறாக ஒவ்வொரு உயிர்வாளியும் தனது முந்தைய கருமத்திற்கு ஏற்ப ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட உடலை பெறுகிறான். அது நாயோ, பூனையோ, பன்னியோ, மீனோ, மயிலோ, பருந்தோ எதுவானாலும் நம்மளோட முந்தைய வினைக்கு ஏற்ப அந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆத்மா ஒண்ணுதான். நாயோட உடல்ல இருக்கிற ஆத்மாவுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கு. அந்த ஆத்மாவும் பகவானுடைய அம்சம். சோ அந்த நாய் கூட நம்மளுக்கு உறவினர், அந்த கிளி கூட உறவினர், இந்த எறும்பு கூட உறவினர். ஏன்னா எல்லாரும் பகவானோட அம்சம். ஆனா நம்மளுக்கு அது தோற்றத்தை வைத்து நாம் அடையாளம் வெளிப்புற தோற்றத்தை வைத்து அடையாளம் காண்பதால் நம்மளுக்கு இதெல்லாம் புரியறது இல்ல.
சோ அதன் மூலம் அவர்கள் தனது பழைய செயல்களுக்கு தகுந்தாற் போல இன்புறவோ துன்புறவோ இயலும். இந்த ஜட உலகில் உயிர்வாளிகளின் எல்லா தோற்றங்களும் இறைவனே காரணமாக இருக்கிறார். சோ நாம நினைச்சா இங்க வந்து பிறக்க முடியாது. அவருடைய அனுமதி பெற்றால் மட்டுமே நாம இங்க பிறக்க முடியும். நாம் நினைச்சா இங்கிருந்து போக முடியாது. அவருடைய அனுமதி பெற்றால் மட்டுமே. என்ன புண்ணியம் செஞ்சிருந்தாலும் நான் அந்த புண்ணியத்துக்குரிய பலனை அவரோட அனுமதி இல்லாம அனுபவிக்க முடியாது. நிறைய பேர் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதனால அவர் கும்பிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, நான் நல்லதா செஞ்சிருக்கேன், நல்லது எனக்கு கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கும் அவரோட பர்மிஷன் வேணும். அவரோட பர்மிஷன் பேர்ல தான் தேவர்கள் நம்மளுக்கு அது தருவாங்க, அதற்குரிய பெனிஃபிட்ட தருவாங்க. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப உம் ஆழமான புரிதல். இத கவனமா கேட்டாதான் இது ரொம்ப நல்ல சாப்டர். இப்போ ஞானம் அப்படின்னா நம்ம எப்படி ஜடத்தையும் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் களத்தையும் எல்லாம் பிரித்து பார்க்கிறோம். அது மாதிரி இனி வர விஷயங்கள், முக்குணங்கள்ல நம்ம எவ்வாறு செயல்படுகிறோம், முக்குணத்துல எப்படி தானம் பண்றோம், முக்குணங்கள் நம்ம எப்படி ஆட்டுவிக்குது அப்படிங்கிற பெரும் ஞானத்தை, அதை விட பெரிய ஞானம் இது. அதனால கவனமா கவனிக்கணும். சரி, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். 4வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல இருந்து நாம மறுபடியும் பார்க்கலாம். இது வரைக்கும் 3 முடிச்சிருக்கோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஏதாவது கிருஷ்ணா. கருத்துக்கள் கருத்துக்கள்